இன்னைக்கு டேட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 21. இன்னைக்கு நம்ம அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில எந்த போருங்கிறதும் பார்த்தீங்கன்னா நடக்கவில்லை. போர் மட்டும் இல்லாமல் தாக்குதல் ஒன்றும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட்டில் ஒன்றும் நடக்கலை. ஆனால் இதுக்கு மாறாக கடந்த நம்ம பிப்ரவரி 28 நம்ம அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து நம்ம ஈரானை தாக்குனாங்களே, அது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த போருங்கிறது இப்போதைக்கு நிறுத்தி வச்சிருக்காங்க. ஆனாலும் இந்த போர் நிறுத்தம் அவங்க இப்போ நிறுத்தி வச்சிருந்தாலும் இந்த போர் நிறுத்தத்துக்கு அப்புறம் புதிய போர் வெடிக்கும் அப்படிங்கிற அச்சத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா உலக நாடுகளும் இப்போதைக்கு இருந்துட்டு இருக்கு. இதை பற்றி தான் இந்த போர் முடிஞ்சோடனே என்ன நடக்க போகுது, அதுக்கப்புறம் இந்த போர் நிறுத்தம் இன்னும் எவ்வளோ நாள் நீடிக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் இன்றைய அரசியல் செய்திகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இராணுவங்கள், அதை குறித்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் முடியும் பாருங்க, சரிங்களா? சரி வாங்க இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா இந்த போர் நிறுத்தத்துக்கான இப்போதைக்கு என்ன நிலையில இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான நெருக்கடி என்னென்ன இருக்கு அப்படிங்கிற இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா இப்போ ஒன் பை ஒன்னா இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான இந்த போர் நிறுத்தங்கிறது எவ்வளோ காலம் இப்போ அவங்க போட்டிருக்காங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இப்போ பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையில இந்த போர் நிறுத்தங்கள் பார்த்தீங்கன்னா 14 நாளாக பார்த்தீங்கன்னா இந்த போர் நிறுத்தங்கிறது போட்டிருக்காங்க. இன்னைக்கு டேட்டுங்கிறது ஏப்ரல் 14 பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆகுது. இன்னைக்கு ராத்திரி நம்ம விடியும்ல 12, நம்மளுக்கு இப்போ நைட்டு 12 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்போது இந்த போர் நிறுத்தங்கிறது முடியலாம். அப்படி இல்லை இன்கேஸ் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஏப்ரல் 22 அப்போது இந்த மாலைக்குள்ளே மாலை ஒரு 6 மணிக்கு 7 மணிக்கு அந்த தேதியில் பார்த்தீங்கன்னா இந்த போர் நிறுத்தங்கிறது முடிவுக்கு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் இப்போதைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை இருக்குல்ல, அந்த பேச்சுவார்த்தையோட நிலவரம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ செகண்ட் பாயிண்ட்ல இப்போ அடுத்து நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த பேச்சுவார்த்தைங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம பாகிஸ்தான்ல இருக்கிற இஸ்லாமாபாத்ல இந்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை பார்த்தீங்கன்னா நடக்க போகுதுங்கிறது நம்மளுக்கு எல்லாம் தெரியும். இந்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை இப்போ நடக்குதுல, அதுல கலந்து கொள்றதுக்காக நம்ம அமெரிக்கா துணை ஜனாதிபதியான ஜேடி வான்ஸ்லான அவங்க தலைமையில பார்த்தீங்கன்னா ஒரு குழு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பாகிஸ்தான்ல இருக்கிற நம்ம இஸ்லாமாபாத்துக்கு கிளம்பி போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸுங்கிறது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா ஒரு பக்கம் அமெரிக்கா சைட்ல இருந்து அவங்க கிளம்பி போன இதே நேரத்துல நம்ம ஈரான் சைட்ல இருந்து அவங்க சைட்ல எந்த ஒரு பிரதிநிதி குழுவும் இஸ்லாமாபாத்துக்கு கிளம்பி போகல அப்படின்னு நம்ம ஈரான்ல இருக்கிற அஃபிஷியல் டிவி சேனல்லே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நியூஸுங்கிறது இப்போதைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால நம்மளுக்கு என்ன ஒரு டவுட்டுங்கிறது வருதுன்னா, இந்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைங்கிறது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு டவுட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மட்டும் இல்லாம இந்த உலக நாடுகளுக்கே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு டவுட்டுங்கிறது இப்போதைக்கு கிளம்பி இருக்கு. அடுத்த பாயிண்ட், அமெரிக்காவோட நிலைப்பாடு என்ன? இப்போ அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நாங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த போர்ல வெற்றி பெற்று வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு அமெரிக்கா சைட்ல இருந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க எதனால இந்த போர்ல வெற்றி பெற்றாங்க, எப்படி வெற்றி பெற்றாங்க, அவங்க இராணுவத்தினால அவங்க வெற்றி பெற்றன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாயிண்ட் கீழே ஒன் பை ஒன்னா இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்டா வெற்றி பார்த்தீங்கன்னா யார் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னா நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தான் நம்ம அமெரிக்க அதிபரான நம்ம டொனால்ட் ட்ரம்ப் தான் பார்த்தீங்கன்னா அவரோட சொந்தமான நம்ம சமூக ஊடகம் இருக்குல்ல, நம்ம சோசியல் மீடியா, அதில் பார்த்தீங்கன்னா அவர் பதிவுங்கிறது போட்டிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஒரு போரில் மிக அதிகமான வெற்றி பெற்று வருகிறேன் அப்படின்னு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பதிவுங்கிறது அவர் சைட்லேருந்து அவர் ஓப்பனாகவே போட்டிருக்காரு. அடுத்தது இந்த போரில் இராணுவத்தோட நம்ம அமெரிக்காவோட இராணுவத்தோட வெற்றிகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. அது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ ஒன் பை ஒன்னா இப்போ நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஃபர்ஸ்டா நம்ம டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரான்ல இருக்கிற கடற்படை பார்த்தீங்கன்னா முற்றிலுமா நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட எந்த ஏவுகணை எதிர்ப்பும் அப்படி இல்லாத அவங்கள்ட்ட விமான எதிர்ப்பு, இப்போ ஏதாச்சும் ஒரு ஏவுகணை வந்துச்சுன்னா அது எதிர்க்கிறதுக்கு அவங்கள்ட்ட ஒரு கவசங்கிறது வச்சிருப்பாங்களே, அது அவங்கள்ட்ட இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ விமானங்களில் இப்போ ஏதாச்சும் தாக்குதல் நடத்தினா அதுக்கு ஆப்போசிட்டாக தடுக்கிறதுக்கான உபகரணங்கள் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இது வரைக்கும் ஒன்றும் இல்லை. அதை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு இப்போ நம்ம டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கடல் முற்றுகை.
இதை பற்றி நம்ம டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக அவர் இப்போ ஒரு விஷயம் பேசியிருக்காரு. அதில் நம்ம ஈரானுக்கு ஒரு நாளைக்கு இந்த கடல் முற்றுகையால் எவ்வளோ இழப்பு ஏற்படுது அப்படியெல்லாம் அவர் துள்ளி விவரமாக அவர் சொல்லியிருக்காரு. அது என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது இப்போ ஒன் பை ஒன்னாக இப்போ அடுத்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக அவர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் என்ன சொல்லி ஆரம்பிக்கிறாருன்னா, இந்த ஈரானோட கப்பல்களை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கடல் முற்றுகைங்கிறது அவர் செஞ்சுட்டு இருக்காங்களே அது பார்த்தீங்கன்னா தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த கடல் முற்றுகையால் நம்ம ஈரானுக்கு ஒரு நாளைக்கு $500 மில்லியன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இழப்புங்கிறது ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ராப்பரான ஒரு ஒப்பந்தம் எங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் இந்த கடல் முற்றுகைங்கிறது பார்த்தீங்கன்னா எப்பளும் நீடிச்சு தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் உறுதியாக சொல்லியிருக்காரு. அடுத்தது லாஸ்ட்டாக நம்ம டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா நம்ம ஈரானை பார்த்து ஒரு பெரிய எச்சரிக்கைங்கிறது கொடுத்துருக்காரு. அப்படி என்ன எச்சரிக்கை கொடுத்துருக்காரு அப்படின்னு இப்போ அடுத்த பாயிண்ட்ல பார்க்கலாம். நம்ம டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஒப்பந்தம் அவங்க எதிர்பார்க்குற மாதிரி இந்த ஒப்பந்தம் எங்களுக்கு எட்டப்படவில்லை அப்படின்னா இந்த போர் நிறுத்தம் நீடிப்பதை குறித்து பார்த்தீங்கன்னா சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய குண்டுகள் பார்த்தீங்கன்னா வெடிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரானை பார்த்து ஒரு எச்சரிக்கைங்கிறது கொடுத்துருக்காரு நம்ம டொனால்ட் ட்ரம்ப். இப்போ அமெரிக்கா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈரானை எச்சரிக்கைங்கிறது நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க அமெரிக்கா ஈரானை பற்றி எச்சரிக்கை கொடுத்துருக்கும் போது ஈரான் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? அவங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய எதிர்வினை மற்றும் அவங்களோட நிலைப்பாட்டை பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன எதிர்வினை கொடுத்துருக்காங்க, அவங்க என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்க அப்படிங்கிறது இப்போ ஒன் பை ஒன்னா இப்போ அடுத்தது பார்க்கலாம். ஃபர்ஸ்டாக பார்த்தீங்கன்னா இந்த அச்சுறுத்தலுக்கு நாங்கள் இணங்க மறுப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஈரான்ஸ்லேருந்து. அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம ஈரானோட நாடாளுமன்ற சபாநாயகருமான அது மட்டும் இல்லாமல் ஈரான் நாட்டோட முதன்மை பேச்சாளருமான முகமது பாக்கர் காலிபாப் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வெளியே சொல்லியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அச்சுறுத்தல் நிலையில் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் பார்த்தீங்கன்னா எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு அவர் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக திட்டவட்டமாக பார்த்தீங்கன்னா நம்ம அமெரிக்காவை பார்த்து அவர் சொல்லியிருக்காரு. இப்போ அமெரிக்கா சைட்லேருந்து சொல்லியிருந்தாங்களே, நாங்கள் ஈரானுக்கு பார்த்தீங்கன்னா பதிலடிங்கிறது தருவோம் அப்படின்னு. அதுக்கு ஆப்போசிட்டாக ஈரான் பார்த்தீங்கன்னா நம்ம அமெரிக்காவுக்கும் அவங்க ஒரு எச்சரிக்கைங்கிறது கொடுத்துருக்காங்க. நாங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிலடி தர தயார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ அடுத்தது நம்ம பார்க்கலாம். அவங்க சைட்லேருந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடந்த 2 வாரமாக இந்த போர்க்காலத்தில் புதிய ஆயுதங்களை பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு காட்டுறதுக்கு தயாராகி நாங்கள் வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அமெரிக்கா கப்பல்கள் எல்லாம் இந்த ஹர்மூஸ் கால்வாயை கடக்க அவங்க முயற்சி செஞ்சால் அதை குறிவைக்க நாங்கள் பார்த்தீங்கன்னா எச்சரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அமெரிக்காவை பார்த்து ஒரு பெரிய எச்சரிக்கைங்கிறத நம்ம ஈரான் சைட்லேருந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்தது இந்த போரை பற்றிய தாக்கத்தை வச்சு இப்போ மற்ற நாட்டு தலைவர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ அடுத்த பாயிண்ட்ல இப்போ நம்ம ஒவ்வொன்றா இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்டா சீனாவும் அதுக்கப்புறம் நம்ம ரஷ்யாவோட பங்கும் என்னென்ன இருக்கு. இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய அவங்க ஃப்ளைட்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஈரானுக்கு திருப்பியும். அது என்னென்ன அப்படிங்கிறது இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா இப்போ நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரஷ்யா இந்த போர் தொடங்கியதுல இருந்தும் அதுக்கப்புறம் இந்த போர் நிறுத்தத்துல இருந்தும் பார்த்தீங்கன்னா நம்ம ஈரான் வான் எல்லை வழியாக விமான போக்குவரத்து இப்போ நிறுத்தியிருக்காங்களே, அதனால நம்ம ரஷ்யாவோட நம்ம போக்குவரத்து இருக்குல்ல விமான போக்குவரத்து அதை பார்த்தீங்கன்னா ரஷ்யா இப்போ மீண்டும் தொடங்கியிருக்காங்க. நம்ம ரஷ்யாவிலேருந்து ஈரானுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வானிலை போக்குவரத்துங்கிறது. அடுத்தது நம்ம சீனாவோட பங்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு கப்பல் ஒன்று சீனாவுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எதுக்காகனா முக்கியமான இந்த இராணுவ உபகரணங்களாக இருக்கட்டும் அதை பார்த்தீங்கன்னா ஏற்றிட்டு அங்கே சீனாவுக்கு கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தேகத்தோட நிறைய நாடுகள் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி அந்த கப்பலை பார்த்தீங்கன்னா நம்ம அமெரிக்கா பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்தி அதை பார்த்தீங்கன்னா நம்ம செய்தியாளர்களிடம் நம்ம அமெரிக்கா இப்போ சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அமெரிக்கா சைட்லேருந்து அவங்களே ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு இப்போ இரட்டை முனை கொண்ட நெருக்கடிங்கிறது இப்போ எங்களுக்கு இருக்கு. இப்போ நாங்கள் ஈரான் மேலே கை வச்சா இந்த 2 நாடுகளும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக நிற்பாங்க. அது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய நெருக்கடியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அப்படி எந்த நாடு வந்து நிற்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா இப்போ அடுத்து பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம அமெரிக்காவோட பாதுகாப்பு உதவி செயலாளர் தான் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரானோட பார்த்தீங்கன்னா நாங்கள் போருங்கிறது இப்போ போட்டோம்னா ஒரே நேரத்தில் இந்த ரஷ்யா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீனா, இதை பார்த்தீங்கன்னா நாங்கள் எதிர்கொள்ள வேண்டிய நிலைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் தள்ளப்படுவோம் அப்படின்னும், இந்த நெருக்கமான சூழலை பார்த்தீங்கன்னா உருவாக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா சைட்லேருந்து அவங்கள இப்போதைக்கு ஒப்புக்கொண்டுட்டாங்க. இதை இப்போ இப்போ தற்போதைய சூழலை பார்த்தீங்கன்னா இந்த போருங்கிறது மிகவும் நெருக்கடியாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பேச்சுவார்த்தைங்கிறது இப்போ எப்படி சொல்றது, இப்போ நடக்குமா இல்லை நடக்காதா அப்படின்னு தெரியாத ஒரு நிலையில தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு குறுகிய காலத்தில், இந்த அவசர காலத்தில் இரு தரப்பில் இருக்கிற இந்த இராணுவ நடவடிக்கைகளை பார்த்தீங்கன்னா இந்த விளிம்புல 2 இராணுவ படைகளும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருந்துட்டு இருக்காங்க. இது எல்லாம் தான் இன்னைக்கு இந்த 24 மணி நேரத்தில் நடந்த நம்ம அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி இல்லை ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த போரை பற்றி உங்களோட கருத்து அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த வீடியோவை நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக்குங்கிறது கொடுத்துருங்க. அப்படி இல்லை இந்த வீடியோவில் இருக்கிற ஏதாச்சும் நிறை குறைகள் அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க, ஓகேங்களா? அடுத்த டைமில் பார்த்தீங்கன்னா அதை நான் திருத்திப்பேன், சரிங்களா? அப்படி நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதை பார்த்தீங்கன்னா நான் நம்ம சேனலில் எப்போ அப்லோடு பண்ணுவேன், சரிங்களா? சரி, உங்களை பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.